ஸ்டாலின் அவர்களே, பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியை விட்டு நீக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது. பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்தா போதாது. ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்ல. ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி. தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி. ஆக அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர். ஆக கண் துடைப்பு நாடகம் வேணாம். ஸ்டாலின் அவர்களே, பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது. ஆக பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக போயிட்டு. இன்னொரு அமைச்சர் வேற ஹிந்தியில் ஒரு பாட்டு பாடினார் தேவா வேலு. எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை வைத்து பாடிக்கிட்டு இருக்கு. அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி. அப்போ நீங்க பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. தமிழக பெண்கள் உங்களை கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குது இல்ல, ஜாலியா போவீங்கல்ல அப்படிலாம் கேட்டவங்க தான். அப்ப மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.